ராஜ்மோகன் அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்காரு. என்னங்க எல்லா கட்சியிலையும் தலைவர்கள் தானே வந்து போராட்டம் நடத்துறாங்க, என்னங்க அவர் வரலையேன்ட்டு. ஒரு பேராசிரியரை போல வாக்காளர் திருத்தம் என்றால் என்ன என்று எங்கள் தலைவர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். ரைட்டு, அவர் வீடியோ வெளியிட்டதால் எலெக்ஷன் கமிஷனோட சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு. விஜய் வீடியோவில் தான் சர்வர் கிராஷ் ஆச்சுன்றது எலெக்ஷன் கமிஷனுக்கே தெரியாது, நேற்று தான் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்டானா இவர் வீடியோ வெளியிட்டா அவ்வளோ பேரும் போய் எலெக்ஷன் கமிஷன் என்னடா பண்ணி அங்கே போய் உங்களுக்கு என்னடா வேலைங்க? அந்த வீடியோ யூடியூப் தானே கிராஷ் ஆகணும். ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிருப்பாங்க போல. எதுக்குமா டவுன்லோட் பண்றீங்க ஃபார்ம்? ஜென் சீக்கல் சார், நீங்க தப்பா சொல்றீங்க. இன்னொன்னு ஆதவ் சொல்றாரு, அவர் நம்ம தலைவர் சொன்னது போல வாக்குச்சாவடியில் ஜென்சி எல்லாரும் அங்க போகணும்ட்டு. சிஆர்பிஎஃப் இருப்பான்டா, சுற்றுவான்டா, போட்டு போறவன் தான்டா ஸ்கூல் உள்ள போனோம். இன்னொன்னு, இந்தியாவிலேயே எந்த தலைவரும் பண்ணலையா எஸ்ஐஆருக்கு விழிப்புணர்வு வீடியோ வந்து எந்த தலைவரும் பண்ணல, அதை பற்றி விழிப்புணர்வே இருக்கல. இப்ப நீங்க வந்து எஸ்ஐஆருக்கு ஆதரவா இருக்கீங்களா எதிரா இருக்கீங்களா? எதிரா இருந்தா எதுக்கு விழிப்புணர்வு வீடியோ வெளியிடுறீங்க? தேர்தல் ஆணையம் தாங்க விழிப்புணர்வு வீடியோ வெளியிடணும். அவங்க பண்ணல, நாங்க பண்றோம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எஸ்ஐஆருக்கு ஆதரவா இருக்கீங்க? இல்லப்பா எனக்கு தெரியலப்பா, சொல்லுப்பா. எஸ்ஐஆர் தொடர்பா விழிப்புணர்வு வீடியோனா என்னப்பா? பேசுனா என்ன இப்படி பேசுறேன்றீங்க? இல்ல பேசலன்னா என்ன பேசவே மாட்டீங்க? ஏன்பா நான் கேக்குறது, நீங்க எஸ்ஐஆர் எதுக்குறீங்களா ஆதரிக்கிறீங்களா? சொல்லு ஃபர்ஸ்ட். எனக்கு மீதி எல்லாம் போலாம். என்னப்பா அப்படி யோசிக்கிற? சொல்லுப்பா, ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா? தலைவர் பேசினாரு, எனக்கு புரியல. டிஎம்கே எதுக்காரா பிஜேபி எதுக்காரா எனக்கு புரியல. எனக்கும் புரியலப்பா, அவங்களுக்கும் புரியலப்பா. ஏன்பா ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்துல என்ன நிலைப்பாடுன்றதுல உங்களுக்கு என்னப்பா இவ்வளவு குழப்பம்? எதுக்குப்பா விழிப்புணர்வு வீடியோ? அந்த வீடியோ எதுக்கு பண்ணி நம்ம விரிவா பேசினோம். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த வீடியோ புரியவே இல்லப்பா எனக்கு.